எது எப்படியோ அண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இப்ப கூட ஏதோ வேண்டாதவங்கள பார்த்த மாதிரி எப்படி விரட்டி விட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் வலிக்குது. இங்க பாரு, போலிகளை நம்பி ஏமாறுறவங்க உண்மையை என்னைக்கு மதிக்க மாட்டாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே உன் அருமை அக்காவுக்கு தெரிய வரும். அப்புறம் எல்லாமே சரியாகும். சரியா? புளிமுட்டை, நீ இப்படி உட்கார். எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு சின்னதா? நாம இருந்த மாடி ரூம அம்மாவா கேட்டிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த ரம்யா தான் ஏதோ கேம் ஆடி நம்மள அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காளோ? ஓ, அதுல உங்களுக்கு சந்தேகம் வர இருக்கா? இது அந்த மதிப்புக்குரிய கமிஷனர் மேடத்தோட வேலை தானே எனக்கு முன்னாடியே தெரியும். ஓ, விடுங்க சின்னதா, விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. இனிமே இதுதான் நம்ம ரூம். அந்த ரூமுக்கு நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவங்களுக்கு முன்னாடி இருந்தே அங்க இருந்தது நாம தானே. ஏதோ பரம்பரையா பெரியவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்ச இடமாச்சேன்னு சொல்லி நான் கருணை காட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போங்கன்னு நான் விட்டு கொடுத்தேன்.